بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் மீண்டும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஆக சிறந்தது குழந்தை செல்வங்கள். குழந்தை செல்வங்கள் பெரும் பாக்கியம் என்பதை குழந்தை இல்லாதவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் தெரியும். என்ன இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை என்று சொன்னால் அது மன நிறைவை தராது. மனிதனுக்கு மன நிறைவை தரக்கூடிய அளப்பெரிய செல்வம் தான் குழந்தை செல்வம். குழந்தைகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் விஷயத்தில் நமக்கான கடமை என்ன என்கின்ற சில மைய கருத்தை முக்கியமாக கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்கிறோம். உனக்கு வழிபாடு உரியக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரணத்தினால், பாவமறியாத குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழுகிற காரணத்தினால், வாய் பேசாத ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கிற காரணத்தினால், அல்லாஹ் மனிதன் புரியக்கூடிய அநியாயங்களுக்கு தண்டனையை இறக்காமல் இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி அறிஞர்கள் சொல்வார்கள், நம்முடைய குழந்தைகளின் காரணத்தினால் நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுகிற போது, அவன் தடுத்தவைகளை நாம் தாண்டுகிற போது அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்பதாக சொல்வார். ஆக குழந்தைகள் என்பது பாக்கியம் மட்டுமல்ல, நமக்கான பாதுகாப்பு கேடயமும். அந்த வகையில் அந்த குழந்தைகளினுடைய உயர்வும் அவர்களுக்கான கடமைகளும் என்ன என்பதை உணர்ந்து கொள்வது என்பது அவசியம். குழந்தை வயிற்றில் தரிப்பதற்கு முன்பே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு. ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء, யா அல்லாஹ் எனக்கு பரிசுத்தமான குழந்தையை கொடு, நீ துஆக்களை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا, யா அல்லாஹ் கண்குளிர்ச்சி அளிக்கக்கூடிய மனைவிகளையும் கண்குளிர்ச்சி அளிக்கக்கூடிய குழந்தைகளையும் எங்களுக்கு தருவாயாக, எங்களை முத்தகீன்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்கின்ற அற்புதமான துஆ. தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி எப்படியெல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தருகின்ற வார்த்தை இது. குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்து துவங்கிய இந்த துஆவை எப்போதும் கேட்கலாம். யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை கண்குளிர்ச்சியானதாக ஆக்கி கொடு, சாலிஹான குழந்தையாக ஆக்கு என்பதாக கடைசி வரை இந்த துஆவை கேட்கலாம். காரணம், அது பெரும் பாக்கியம். ஆனால் அந்த குழந்தைகள் வடிகட்டவர்களாக, இறை மறுப்பாளர்களாக, பாவம் புரியக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் அது மிகப்பெரிய துர்பாக்கியமாக ஆகிவிடும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் சொல்லிடுவாங்க, ரப்பனா அரினல் லதைனி அضلانا மினல் ஜின்னி வல் இன்ஸ் நஜ்அலுஹுமா தஹ்த அக்தாமினா. நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் முறையிடும், யா அல்லாஹ் அந்த இருவரையும் காட்டு, எங்களுடைய காலுக்கு கீழ் போட்டு அவர்களை மிதிக்கிறோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலை எந்த பெற்றோருக்கும் வந்து விடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லு அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு பெரும் பெரும் பிரச்சனை வரை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் வழிகாட்டணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வலது கையில சாப்பிடு, பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. பிஸ்மில்லால இருந்து ஆரம்பிக்கணும் நம்முடைய குழந்தைக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது மட்டுமல்ல, பெருசானதுக்கு பிறகும் நம்முடைய வழிகாட்டுதல் தேவை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட சொன்னாங்க, ரொம்ப வறுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பஞ்சமா இருக்கு. உன்னுடைய தந்தை இடத்தில் கனிமத்தினுடைய பொருட்கள் எல்லாம் வந்திருக்குது, போய் சொல்லி ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி வர்றாங்க. கதவு மூடி இருக்குது. வெளிய இருந்து கதவை தட்டுறாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கதவை தட்டுகிற போதே உள்ளிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தட்டு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய தட்டுதல் போன்று தெரிகிறதே, கதவை திறங்கள் என்பதாக சொன்னார். கதவை திறந்தாங்க. உள்ள வந்து சொன்னாங்க, தந்தையே ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குது, கனிமத்தினுடைய ஆடுகள் எல்லாம் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன், ஒரு 5 ஆடு எங்களுக்கு கொடுக்கலாமே என்பதாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமாமா, கனிமத்தினுடைய ஆடுகள்லாம் வந்திருக்குது, அதிலிருந்து 5 ஆடுகள் வேண்டுமா, அல்லது 5 வார்த்தைகளை நான் சொல்லி தருகிறேன், அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அவன் தருவான், அந்த 5 வார்த்தைகள் வேண்டுமா என்பதாக கேட்டான். நபியினுடைய மகள் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வளர்ப்பல்லவா, அந்த 5 ஆண்டுகள் வேண்டாம், அந்த 5 வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 5 வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க. யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யா ராஹிமல் மசாகீன், யா தல் குவத்தில் மதீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அவன் தருவான், போய் வா என்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேக்குறாங்க, என்னம்மா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நடந்ததை சொன்னாங்க. நான் போய் 5 ஆடு கேட்டேன், 5 ஆடு வேண்டுமா, 5 வார்த்தைகள் வேண்டுமா என்று சொல்லி இந்த 5 வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அல்லவா, அவர்கள் சொன்னார்கள், கைரு ஐயாமிக்கும் யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே இந்த நாள் உன்னுடைய வாழ்வினுடைய மிகச் சிறந்த நாள் என்பதாக சொன்னார். ஏன் சொல்ல வருகிறேன், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தந்தையினுடைய வழிகாட்டுதல் வேண்டும். ஒரு பெற்றோராக நம்முடைய குழந்தைக்கு எது சிறந்ததோ அந்த வகையில் நாம் வழிகாட்ட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கடைசி வரை நம்மோடு தேவையில் தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வீடு இருக்குதே, அது வஹி இறங்கக்கூடிய வீடு, ஷைத்தானுக்கு அங்க வேலை கிடையாது. ஆனால் எல்லா நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டு இருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் விஷயத்தில் கவனம் எடுத்ததும் கவலைப்பட்டதும் அவர்களோடு பேசியதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களிடத்திலே பேசிய சம்பாஷணைகள், அவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகள் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு போதித்த போதனைகளை அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் என்று தனி சூறாவை இறக்கி அந்த போதனைகளை சொல்லுகிறான். என்னுடைய மகனே என்று ஆரம்பித்து அடுக்கடுக்காக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் தனி சூறா எடுத்து சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைத்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், ஒரு தந்தையாக என்னால் தர முடியும். ஆனால் ஏதாவது பாவம் புரிந்து விட்டால் உன்னுடைய தந்தையாகிய என்னால் கூட நரகத்தில் இருந்து உன்னை காக்க முடியாது என்பதாக சொன்னார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை இது! நபிமார்கள், அவர்களின் பிள்ளைகள், வகி இறங்கக்கூடிய வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், ஷைத்தானுக்கு அங்கே வேலை கிடையாது. ஷைத்தானின் தீண்டுதலில் இருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் விஷயத்தில் கூட நபிமார்கள் எந்த அளவிற்கு கவனம் எடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து பார்க்கிற போது, இன்று வீட்டிற்கு வெளியே, ஏன் வீட்டிற்கு உள்ளேயே அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறக்கூடிய சூழலில் வசிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளின் விஷயத்தில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டுமா இல்லையா?
ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மகன் ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே உனக்கு 5 விஷயத்தை சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்க. முதலாவது, சுஹபத்துல் முத்தகீன் ரஅசுத்தீன், நல்லோர்களோடு தொடர்பில் இரு, அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் தடுத்தவைகளில் இருந்து தவிர்ந்திரு, அதுதான் இஹ்லாஸ். நீ எதை மக்களுக்கு சொல்கிறாயோ அதை நீ செய். யாராவது உனக்கு அநியாயம் செய்துவிட்டு மன்னிப்பு கோரினால் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள். உன்னுடைய சகோதரர் ஹுசைனோடு நல்லுறவை பேணிக்கொள். இந்த 5 உபதேசங்களை தங்களுடைய மகன் ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. முதலாவது, நல்லோர்களோடு தொடர்பில் இரு, அதுதான் இஸ்லாம். இரண்டாவது, அல்லாஹ் தடுத்தவைகளில் இருந்து தவிர்ந்திரு, அதுதான் இஹ்லாஸ். மூன்றாவது, நீ மக்களுக்கு எதை சொல்கிறாயோ அதை செய். நான்காவது, உனக்கு அநியாயம் செய்தவர்கள் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கோரினால் நீ மன்னித்து விடு. ஐந்தாவது, உன்னுடைய சகோதரர் ஹுசைனோடு நல்லுறவை பேணிக்கொள். இந்த 5 உபதேசங்களையும் தன்னுடைய மகனுக்கு செய்தார். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சின்ன புள்ள, ஆனா அறிவாளி. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே தன்னோட வச்சிருப்பாங்க. இத கவனிச்ச அவர்களுடைய தந்தை ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நீ நெருக்கத்தில் இருப்பதை நான் அறிவேன். எனவே 3 விஷயங்களை நான் சொல்லுகிறேன், ஒவ்வொன்றும் 1000 பொற்காசுகளுக்கு சமமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் கலீஃபாவிடத்திலே பொய் சொல்லிவிடாதே, எந்த சந்தர்ப்பத்திலும் கலீஃபாவினுடைய ரகசியங்களை வெளியே சொல்லிவிடாதே, எந்த சந்தர்ப்பத்திலும் கலீஃபாவிடத்தில் யார் குறித்தும் குறை பேசிவிடாதே, ஒவ்வொன்றும் 1000 பொற்காசுகளுக்கு சமம் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக எவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அழகிய பெயர் சூட்டுவதிலிருந்தே ஒரு தந்தையினுடைய கடமை ஆரம்பமாயிருது. ஆனா ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, குழந்தை வளர்ப்பு பற்றி பேசப்படுகிற எல்லா இடங்களிலும் அழகான பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு புரியாத புதிராகவே போன விஷயம் இதுதான். எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த சமுதாயத்திற்கு பெயர் சூட்டுவதில் என்ன அலர்ஜியோ தெரியவில்லை. அவர்கள் தேர்வு செய்து அதற்கு விளக்கம் கேட்டு வருகிறார்களே, அது அரபு மொழியிலேயே இல்லை. அப்படி ஒரு பெயரை எப்படி அவர்கள் பெற்று பிடித்து கொண்டு வந்து தருகிறார்கள் என்று புரியவில்லை. டிக்ஷனரியிலேயே இல்லாத பேரை கொண்டு வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க. நெட்டுல போய் தேடுறாங்க. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைக்கு ஒண்ணு நம்ம மொழியில பேர் வைக்கணும், இல்லைன்னா அரபி மொழியில பேர் வைக்கணும். இந்த 2லயும் பிரச்சனை இல்லை. ஆனா நெட்டுல போய் நீங்க தேடுறீங்களே, அழகிய பேர் ஆம்பளை பிள்ளைக்கு, அழகிய பெயர் பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு நெட்டுல போய் தேடுறீங்களே, அங்க துருக்கி பேர் இருக்கும், பாரசி பேர் இருக்கும். இது அரபிலேயே இல்லைங்க, நம்ம மொழியிலயும் இல்ல, இது வேற ஏதோ ஒரு மொழி போல தெரியுது. அது எந்த மொழியா இருந்தா என்ன, அர்த்தம் நல்லா இருந்தா வைக்கலாமா இல்லையான்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வினுடைய இஸ்முகளோடு அத்தை சேர்த்து வைப்பது ஆக சிறந்த பெயர்கள். நபிமார்களுடைய பெயர் வைக்கிறது ரொம்ப ஆக சிறந்தது. சஹாபாக்களுடைய பெயரை வச்சிருங்க, சாலிஹீன்களுடைய பெயரை வச்சிருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய குழந்தை சாலிஹாக வளருவதற்கு அது காரணமாக இருக்கும். மாடர்னா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி பேரை கொண்டு வராது. உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை இது சிதைத்து விடும். அந்த மாதிரி எத்தனையோ பேரை கொண்டு வர்றாங்க. அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கணும்னு சொன்னா துஆவாக இருக்கணும். ஆனா நீங்க பேரு தேடும் போது நசீமா, நசீம் அப்படின்னா என்ன அர்த்தம், தென்றல் காற்றுன்னு அர்த்தம். ஷமீமா வைக்கிறாங்களா இல்லையா, வாசம்னு அர்த்தம். காற்றுன்னு பேர் வைக்கிறதுனால, நிழல்னு பேர் வைக்கிறதுனால, நட்சத்திரம்னு பேர் வைக்கிறதுனால எந்த துவாவும் இல்லை. துவாவாக இருக்கணும். நசீரா வைங்க, உதவி செய்யக்கூடியவள் அர்த்தம். சயீதா வைங்க, பாக்கியமானவள் அர்த்தம். நசீரா நசீரான்னு கூப்பிடும் போது, சயீதா சயீதான்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த குழந்தைக்கு அது துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஹசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் வச்சிருந்தார், கவலைன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, சஹல்னு மாத்திக்கப்பா, அது என்ன கவலைன்னு வச்சிருக்கிற, சஹல்னா இலகுவானது மென்மையானதுன்னு அர்த்தம், மாத்திக்கன்னு சொன்னாங்க. இங்க தாய் தகப்பன் வச்ச பேரு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி மாத்தல அவரு. அந்த பரம்பரையில ஒரு முஹத்தீஸ் வராரு, இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்னுடைய முப்பாட்டனார் அந்த பெயரை மாற்றி இருக்க வேண்டுமே, அவர் கவலை என்கின்ற பொருள் கொண்ட ஹசனை மாற்றவில்லை, இன்று வரை அந்த சந்ததிக்கு அந்த கவலை போகவில்லை என்பதாக சொன்னார்.
அவர் பேரை மாத்தல, அது அவர் மட்டும் பாதிக்கல, பரம்பரையவே பாதிச்சிருச்சு. என்ன செஞ்சாலும் எங்க குடும்பத்திலிருந்து கவலை நீங்கவே இல்லை என்பதாக அந்த சந்ததியில் வந்த பெரிய முஹத்திஸ் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. பேரு ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு துஆவை கற்றுக் கொடுக்க. எந்த பிரச்சனைனாலும் அல்லாஹ்ட்ட போய் கேளு, அதை கற்றுக் கொடுக்கணும். எல்லாவற்றிற்கும் துவக்க புள்ளி துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர பிள்ளைக்கு தினந்தோறும் ஓதிவிட்ட துஆ என்ன தெரியுங்களா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் ஓதி விடுவார்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதி விடணும், அவர்களுக்கு துஆ செய்வதற்கு கற்றுத்தரணும். எந்த சிரமம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் துஆவில் இருந்து தான் துவங்க வேண்டும் என்பதை ஆழமாக அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை நாம சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரு 3 கட்டம் இருக்கும், அதை தாண்ட முடியாது. முதலாவது கட்டம் என்ன தெரியுங்களா? உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் கம்மியா இருக்கும். இரண்டாவது கட்டம் உழைப்பும் பலனும் சமமாக இருக்கும். மூன்றாவது கட்டம் உழைப்பு குறைவாக இருக்கும், பலன் அதிகமாக இருக்கும். இதுதான் எல்லோரும் கடந்து வர வேண்டிய இயல்பான கட்டங்கள். இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த யதார்த்த நிலையை சொல்லி தர வேண்டும். தகுந்த ஜோடியை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட கலீஃபாவாக இருந்த யஸீத் இப்னு முஆவியா பெண் கேட்டு அனுப்புகிறார். ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாதாரணமான ஒருத்தர் பெண் கேட்டார், தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டான். மக்கள் கவனிச்சாங்க. ஹலீஃபா பெண் கேட்டார், தரமாட்டேன் என்று சொன்னீர்கள். சாதாரண ஒருவர் கேட்டார், தந்து விட்டீர்களே என்பதாக கேட்டாங்க. அப்ப ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகளை நான் மார்க்கத்தோடு வளர்த்திருக்கிறேன். அவள் மார்க்கத்தை பேணி வாழ்வதற்கு யஸீதினுடைய அரண்மனையும் ஆடம்பர வாழ்க்கையும் கை கொடுக்காது என்பதாக சொன்னார். என்னுடைய மகள் மார்க்கத்தை பேணி வாழ்வதற்கு கலீஃபா யஸீதினுடைய ஆடம்பர வாழ்க்கையும் அரண்மனை வாழ்க்கையும் கை கொடுக்காது. எனவே இந்த எளியவருக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள் என்று நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். நல்ல ஜோடியை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அழகிய முறையில் நாம நடந்து கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எதிரொலிக்கும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அவர்கள் செஞ்ச சேவை எவ்வளவு பெரிய சேவை. குர்ஆனிற்கு அடுத்த இடத்தில் உயர்வாக பேசப்படக்கூடிய ஒரு நூல் புகாரி ஷரீஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை அழகாக தொகுத்து இந்த உலகத்திற்கு வழங்கிய மாமேதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அந்த குழந்தை குருடாதான் பிறந்துச்சு. அவங்களுடைய தாயார் என்ன செய்வாங்க தெரியுங்களா? தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுப்பி உது செய்யறதுக்கு இவங்க தண்ணி ஊத்துவாங்க. கண்ணு தெரியாத குழந்தை அந்த தண்ணி அப்படியே புடிச்சுதான் உது செஞ்சு தினந்தோறும் தஹஜ்ஜு தொழுவும் அந்த குழந்தை. தாய்க்கு ரொம்ப கவலை. அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செஞ்சாங்க. ஒரு நாள் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்திற்கே ஒளியேற்ற வேண்டும் என்று நான் குழந்தையை கேட்டு என்னுடைய குழந்தைக்கே பார்வை இல்லாமல் போய்விட்டது என்பதாக துஆ செய்தாங்க. துஆ செஞ்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவுல வந்தாங்க. கனவுல வந்து அந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்கும் என்கிற சுப செய்தியை சொன்னாங்க. உடனே முழிச்சுட்டாங்க. முழிச்சு எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க. பார்த்தா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சின்ன குழந்தை தானாகவே எழுந்து தானாகவே தண்ணீரை எடுத்து தானாகவே வுது செய்து கொண்டிருக்கிறது. எப்போதும் நாம் தண்ணீரை ஊற்ற அந்த குழந்தை தானே வுது செய்யும். இப்போது தானாகவே வுது செய்வதை பார்த்து அப்படியே மகனை பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஒளியை தந்து விட்டான். உலகத்திற்கே ஒளியேற்றுகின்ற பெரிய ஹிதமத்தை செய்தவர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இதற்கு காரணத்தை சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? அந்த தாயிடம் ஒரு பண்பு இருந்தது. ஒரு மிடர் தண்ணீரை கூட பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் தானும் குடித்ததில்லை. தன்னுடைய பிள்ளைக்கும் பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு கவல உணவை கூட ஊட்டியதில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. என்றால் பெற்றோருடைய துஆ குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை தருகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு மிகப்பெரிய மேதை. 7 வயதில் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிஸ். 10 வயதில் முஅத்தா என்கின்ற ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நூலை மனனம் செய்து விட்ட பெரிய மாமேதை. 12 வயதில் ஹரம் ஷரீஃபினுடைய இமாம்.
இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு பெரிய அறிவு உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, உது இல்லாமல் எனக்கு பாலூட்டியதே கிடையாதாம் என்பதாக சொன்னாங்க. என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, உது இல்லாமல் எனக்கு பாலூட்டியதே கிடையாதாம் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் பெற்றோர்களினுடைய அந்த பேணுதல் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கிறது பாருங்க. கௌஸ் நாயகம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹ் எவ்வளவு பெரிய பேணுதலுக்கும் இறை அச்சத்திற்கும் சொந்தக்காரர். அவர்களுடைய தந்தை ஒரு நாள் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாம்பழம் அப்படியே மிதந்து வந்துச்சு. பசியா இருந்தாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அது கூடும், ஆனாலும் கூட பேணுதல். என்ன செஞ்சாங்க? ஆஹா, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டோமே, இதற்கு உரிமையாளர் யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போனாங்க. உரிமையாளரை போய் சந்திச்சு இதை ஹலால் ஆக்கிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனா ஆத்து ஓரத்துல மாமரம் இருக்கணும், அப்பதான் அந்த ஆத்துல அந்த பழம் விழுகணும், அந்த பழம் மிதந்து வந்திருக்கணும், நான் சாப்பிட்டு இருக்கணும் இல்லையா? ஆற்றுக்கரையோரம் அந்த பழத்தின் மரத்தை தேடி அவர்கள் அலைந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவு கடல் என்று போற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்களின் தந்தை குறித்த குறிப்பு, தன்னுடைய கரத்தால் சம்பாதித்ததை மட்டும் தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார்கள். பேணுதல். பிள்ளை அறிவு கடலாக திகழ்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நமக்கான கடமை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மார்க்கம் பாருங்க, பெற்றோர்கள் இருக்கும்போது மட்டும் இல்ல, பெற்றோர்கள் மௌத்தா போனதுக்கு அப்புறம் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிக் கொடுக்குது. வெறும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றதோட முடிஞ்சு போறது இல்ல. அதுலயும் இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது. இறந்து போன ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு, அப்ப கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி அறிஞர்கள் சொல்லுவாங்க, இது பெற்றோர்கள் விஷயத்துலன்னு சொல்லுவாங்க. தகப்பனார் இறந்து போயிட்டாரு, இப்ப ஞாபகம் வருதா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது ஒரு குழந்தையின் மீது கடமை. அவர்கள் செய்த வசியத்தை நிறைவேற்றுவது குழந்தையின் மீது கடமை. பெற்றோர்களுடைய உறவுக்காரர்களோடு உறவை பேணுவது பிள்ளையின் மீது கடமை. பெற்றோர்களுடைய நண்பர்களோடு நல்லுறவை பேணிக் கொள்வது குழந்தையின் மீது கடமை. பெற்றோர்கள் இருக்கும்போது மட்டுமில்ல, அவங்க கபருக்கு போனதுக்கு பிறகும் கூட துஆ செய்வது குழந்தையின் மீது கடமை. நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு நம்ம துஆ செய்யறத கத்து கொடுக்கல, நம்மளுக்காக வேண்டி அந்த குழந்தை துஆ செய்யல. அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதை, அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதை, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு. அல்லாஹும்ம ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களை நீ மன்னித்து விடு, அவர்களின் மீது நீ இரக்கம் காட்டு என்று நம்முடைய குழந்தை ஒவ்வொரு நேரமும் தொழுததற்கு பிறகு துஆ செய்யவில்லை என்று சொன்னால் தோற்று போய்விட்டீர்கள். நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை நாம் வளர்த்து வார்த்தெடுக்க வேண்டும். ஆக பெற்றோர்களுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளின் விஷயத்தில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு தூரம் மார்க்கம் மிக அழகாக எளிய முறையில் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த பெற்றோர்களாக வாழுகின்ற நல்ல தௌஃபீகை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன், ஹபீபல்லாஹ்